கலியுகத்திற்கு வரவேற்கின்றோம். இங்கு இருள் மங்கியிருக்கின்றது மற்றும் அரசர்கள் கூட வீழ்ந்துவிட முடியும். அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்டறிய இந்த காணொளியை பாருங்கள். கலியுகம் தொடங்கிய போது கலி அரசன் பரீட்சித்திடம் வந்து தன் அரசிலே தங்க இடம் கோரினான். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் எனும் 4 யுகங்களின் சுழற்சி தடுக்க முடியாதது என்றும் இது இயற்கையின் ஒழுங்கு என்றும் கூறினான். இதை கவனித்து பரீட்சித் கலியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் கடுமையான நிபந்தனைகளுடன். கள், சூதாடல், மது, ஆணவம் அல்லது கண்ணியக்கேடுகள் நிறைந்த இடங்களில் மட்டுமே தங்கியிருக்கலாம் என்ற முடிவை அவன் அறிவித்தான். அதனால் சத்தியமுள்ள மக்களுக்கு தீங்கு விளையாது. ஆனால் சாமர்த்தியமான கலி மேலும் ஒரு கோரிக்கையை முன்வைத்தான். தன்னை முறைகேடாக சேர்த்த தங்கத்தில் இடம் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆழமாக சிந்தித்த பின் பரீட்சித் தங்கத்தில் தங்க அனுமதியை வழங்கினான். சில நாட்கள் கழித்து பரீட்சித் தனது மூதாதையரால் விடுக்கப்பட்ட ஒரு பழைய பெட்டியை கண்டுபிடித்தான். அதன் உள்ளே ஒரு பிரகாசமான தங்க கிரீடத்தை அவன் கண்டான். அதன் வரலாற்றை அறியாமல் அந்த கிரீடத்தை தனது தலைமேல் சூடினான். ஆனால் அது ஒரு காலத்தில் ஜராசந்தரின் கிரீடமாக இருந்தது. அதை பீமன் அநியாயமாக போரில் கைப்பற்றியிருந்தான். துர்நீதி மூலமாக கிடைத்த தங்கத்தில் கலியின் ஆன்மா உறைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. பரீட்சித் அந்த கிரீடத்தை அணிந்தவுடனே கலி அவன் மனதில் நுழைந்தான். அங்கிருந்து குழப்பத்தின் விதைகள் பரப்பத் தொடங்கின. இதேபோல் கலியுகம் எப்போது எப்படி தொடங்கியது என்று முழுமையாக தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையின் அடுத்த பகுதிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.